என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கல அவ்வளவுதானே? ஆமா அப்படியா? அப்படித்தான். என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? அவர் கூட அண்ணா எந்த பாட்டு வேணாலும் எந்த பாட்டு வேணாலும் பிடிக்கும். ஏய் பாட்டை போடுறா. என்ன ரிசப்ஷன் இந்த நடத்துறோம் இப்ப வாங்க. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலான்னு வச்சுக்க. ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். ஏன்பா பேக் டான்சர்ஸ் வேணுமா? அதுவும் இருக்காங்களா? வாங்க 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 வாங்க. அடி அழுந்து அழுந்து நயந்து நயந்து பாராய் உன்னை உன்னை எந்தன் பாட்டு துணையாக ஏற்கின்றேன். வாங்க. எது ஏன் ஆசீர்வாதம் பண்றியா? ஆசீர்வாதம் பண்ணு உன் காலுங்க இங்கதான் இருக்கு. அதுக்கு சரி ஓகே காட் பிளஸ் யூ. சரி சரி ஓகே 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 குட் லக் குட் லக். 50 ரூபா தான். எதுக்கு? காலெல்லாம் உள்ள சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. யாருக்கு பயம் அதிகமாக இருக்கிறது? காதலை சொல்லுவதில், காதல்ங்கிற விஷயத்துக்குள் கமிட் ஆவதில், கமிட்டான அந்த கமிட்மெண்ட்டை நெக்ஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்து போவதில். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது ஏதோ சாதாரண விஷயமா இருக்கு காதலை பொறுத்த வரைக்கும். அதுல கூட பசங்க பயப்படுறாங்கன்னு பொண்ணுங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. இப்ப நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. மச்சான் நம்ம டீம்ல ஒருத்தருக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா மச்சான், உனக்கு காதல பிரிக்கிறதுக்கு வேலை வந்துருச்சு. ஏய் இன்னும் சேரவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்க பாரு. ஏன் நண்பர்கள்ட்ட சொல்ல பயப்படுறாங்க? முதல்ல முன்னால ஃப்ரெண்ட்ஸ் தானே ஓடி போய் சொல்லுவான். வாவ். டேய் என்னடா உன் சிஸ்டர் எப்படி பாக்குற? கொஞ்சம் பெருமையா பேசினா அந்த பொண்ணு முன்னாடி அந்த பையனுக்கு கெத்தா இருக்கும். பேரு கார்த்திக், கீபோர்ட் பிளேயர். நான் ரொம்ப நல்லவன், அவன் என்ன விட நல்லவன். யாரு? அந்த பையனை ஒரு டவுன் பண்ற மாதிரி, அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி பேசிட்டா. நாங்க சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா இருந்தாலும் சரி சரக்கு அடிப்போம். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? டேய் என்ன மச்சான் அதெல்லாம்? இப்ப மாறிடுச்சா சீனு? அந்த மாதிரி நான் ஒரு fun பொண்ணை லவ் பண்ணிடுறாங்க. பண்ணேன்னு சொன்னா அந்த பொண்ணு முன்னாலே அவனை கலாய்ச்சி அசிங்கப்படுத்திடுறாங்க. தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது ஐயோ அப்பா வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. அப்பா வர நேரம் வச்சுடா. நான் வந்து என் அப்பாவனாலே ரொம்ப பயம் சார். ஏன்னா ஸ்மெல் வருதா? அதாவது இப்ப வீட்டுக்குள்ள நீங்க போன் பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய காதலியோட, அந்த பொண்ணோட பேசினா உங்க அம்மாவோ அப்பா உள்ள வந்தா டப்புனு அப்பா வராங்க அப்ப பேசுறேன் அப்படின்னு கட் பண்றது யார்? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. லவ் பண்றது அம்மாவுக்கும் தெரியும் அப்பாவுக்கும் தெரியும். ஆஹா, சிவாஜிக்கு இந்த பொண்ணை பிடிச்சு போச்சா? இதைத்தானே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து அங்கதான் பேச மாட்டோமே தவிர மாடிக்கு வரேன்னு சொல்லிட்டு மாடியில வந்து பேசுவோம். கிட்ட வந்தா டென்ஷன் குறையுமா சந்தோஷ்? ஓ அப்பா முன்னால நம்ம பர்சனலா பேச முடியாது. அது ஒரு நாசூக்கு தானே. அது இப்போ நான் லவ் பண்ற பொண்ணு ஒரே ஆபீஸ் தான். நானும் அவளும் கமிட்டட்னு தெரிய வந்ததுன்னா ஜஸ்ட் நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய காசிப் ஆயிடும். டேய் நம்ம சஞ்சனாவை அர்னால்ட் கரெக்ட் பண்ணிட்டானடா. மெசேஜ் பண்ணு. அதுக்குள்ளயா? அவங்க தேவையே இல்லாம அவங்கள இடம் மாத்தி உட்கார வைப்பாங்க. மை டியர் கொலீக்ஸ், இன்னில இருந்து சஞ்சனா குமார் டீம்ல தான் வர்க் பண்ண போறாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆபீஸ்ல எல்லாம் கமிட்டட்னு தெரிஞ்ச இடமாத்தி உட்கார வச்சிருவாங்க. ஆமா அது தள்ளு. சஞ்சனா கம் டேக் யுவர் சீட். நாங்க அபிஷியலா ஆபீஸ் விஷயம் பத்தி பேசினாலுமே எங்க டீல வந்துட்டு திஸ் இஸ் ஆபீஸ், ப்ளீஸ் மெயின்டைன் டெக்கோரம். ஓ நீங்க நார்மலா இன்னொரு கலீகிட்ட பேசுற மாதிரி பேசல டெக்கோரம்ன்றவாங்க. சோ இதுவே நாங்க கமிட்டட்னு தெரியாம இருந்திருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு கொலீக் நினைச்சிட்டு அவங்க பாஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. வாங்க என்னோட ரெட் ஃபெராரில உங்களை டிராப் பண்றேன். ஓகே பை. சொல்லாதவர்கள்லாம் எந்திரிங்க. ஏன் சொல்லல? பதில் சொல்லு. சார் எனக்கு சொல்ல பயமா இருக்கு சார். யார் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியாச்சுல? பொண்ணுகிட்ட சொல்லியாச்சு. ஒண்ணு இல்ல, எனக்கு ரெக்கார்டிங்ல போர் அடிச்சது. சரி உங்களை நேர்ல பார்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன். உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ரிலேஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஏய் டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சொல்லாதவர்கள் ஏன் உங்கள் நண்பர்கள்ட்ட நான் கமிட்டட்னு சொல்லல? என்ன பிரச்சனை சொல்லுங்க மேடம், பாத்துக்கலாம். சார் அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீக்வெண்டா மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்கும் சார். ஆபீஸ்லயே ஸ்மார்ட்டான ஆளு அவன்தான். அப்ப வேலைக்கு ஆகாது, அவன வேணா சொல்லிடு. ஏய் லூசு சும்மா இரு. சஞ்சனா நீ அவனே புடி. குழந்தைங்க அழகா பிறக்கும். ஆனா உனக்கு மட்டும் இல்ல நிறைய பொண்ணுங்களுக்கு பிறக்கும். பரவாயில்லையா? பட் ஆனா சின்ன ஒரு சண்டை வந்த உடனே ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யார் பசங்களா? பசங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வேணாம் அதான் சொல்ல வேணாம். எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்.
இந்த இன்செக்யூரிட்டி இப்ப எப்படி பசங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறேன். இல்ல புரியல. ஏன் உங்களால ஒரு காதல கூட கல்யாணத்துல முடிக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு அவசரம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? என்ன அவசரம்? பொண்ணுங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப நான் எனக்கு ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்ப 4வது இதுல இருக்கிறேன். இப்ப அந்த 3 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, நிச்சயமாயிருச்சு, அந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. முதல் காதல் எத்தனை வயசுல? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே சார். நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லிருப்பேன். அது எப்ப பிரேக்கப் ஆச்சு? 20. ரெண்டாவது காதல் 20லே ஆரம்பிச்சு 20லே. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. மூணாவது காதல் எப்ப? 20ல ஸ்டார்ட் ஆச்சு. 20லே தான் சார். அது எப்ப முடிஞ்சு? இப்ப ரீசன்ட்டா. ஓ ஜாதகத்துல கட்டம்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். சோ ஆவரேஜா 2.5 வருஷத்துக்கு 3 காதல் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. அந்த புள்ளைகிட்ட ஏன் நீங்க அந்த கல்யாணத்தை அப்ப போய் கேட்க வேண்டியதானே, நான் காதலிக்கிறேங்கன்னு? எனக்கு வயசு இல்லைல. காம்ப்ளான் சாப்பிடு. நீ இன்னும் வளரணும் தம்பி. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது வேற ஒரே கேஸ்னா ஏதாவது பேசி ஏதாவது பண்ணிருக்கலாம். வேற வேற சபா இப்பவே கண்ணை கட்டுது. நீங்க என்ன எஃபர்ட் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நான் எந்த எஃபெக்ட் எடுக்கல. எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. நீங்க ரெண்டாவது அதே காதல் எப்ப முறிவடைஞ்சிருச்சு? அது ஆன்லைன் கிளாஸ்லயே ஆரம்பிச்சு ஆஃப்லைன் கிளாஸ் வந்த கோவிட். ஓ ஓகே. உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். அது எங்க இருக்கு? அத ஈடுகட்டுறதுக்கு தான் அடுத்த லெவலுக்கு போனதே. திரிஷா கிடைக்கலடா திவ்யா. மூணாவது காதல் சொந்தக்காரங்க தான். நீங்க முதல்ல காசு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னீங்க. இதுல அந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த காதலை காப்பாத்த என்ன முயற்சி பண்ணீங்க? Exactly. I don't know how to. பண்ணிருக்கலாம் சார். ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருந்ததுனால. வேற என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு? இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? இப்பதான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் PhD. அப்ப இதுக்கு நான் லவ் பண்ணேன். எனக்கு ஒண்ணு என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியவே இல்ல. ஏற்கனவே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இந்த காதலை காப்பாத்தவே முடியாதுன்னு தெரியுது. தெரியாதுங்க, எனக்கு இது மட்டும் தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். அந்த காதலை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு ஏன் இல்லைங்கிறதா என் கேள்வி. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. ரெண்டா நீங்க ஒரு லவர் பாய் மாதிரி ஒரு இமேஜ் தான் பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. யூ ஆர் நாட் சீரியஸ் அபௌட் யுவர் ரிலேஷன்ஷிப். கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. தைரியமா அவகிட்ட லவ் சொன்னேன். அவகிட்ட லவ் சொல்லும் போதே அவ கல்யாணம் வரைக்கும் எனக்கு தாட் ஃபுல்லா போயிடுச்சு. ஒரு பையன் மட்டும் தானா? ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் போதும்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணி அது மாதிரி ஒரு மைக் கொடுக்குறேன். உங்க காதலை நீங்க அறிவிக்கிறனா டிக்ளேர் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. ஆமா, கூடிய விரைவில் நான் 5 வருஷத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு உன்னை வீட்டுல நான் பொண்ணு கேட்பேன். அப்ப நீ எனக்கு பொண்ணு தரணும். மாமா பொண்ணு கொடு. தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பாட்டவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். அப்படியே நீங்க எனக்கு தரலனாலும் நான் சன்னியாசியா போயிடுவேன். இனிமே என் வாழ்க்கையிலயும் பொண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போறேன், இல்லனா நான் அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன் சொன்னா இவ தடுத்துருவாளோ? அண்ணி மூணுக்கு எங்க போகணும்? இப்படி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்க செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே இல்லடா, ஓகே இல்ல. அவங்க அந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டே வர மாட்டாங்க. அவங்க திருப்பி அது எப்ப பிரச்சனையா வரும்னா திருப்பி அந்த பிரச்சனை வரும்போது திருப்பி அது பிரச்சனையா வரும். நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒரு வேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? சண்டை போடுவது ஏன் உங்களுக்கு பயமா இருக்கு? அப்படி வச்சுங்க. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. இவ்வளவு ஸ்கேல் ஏத்திக்கிட்டே போறது. ஒவ்வொரு முறையும் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே? இல்ல உன்னை விட்டு போகவே மாட்டேன். எப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே? எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. டி நகர் பரகல் பார்க்க உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆல்பா ஸ்கொயர். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே? உன்னை விட்டு போக மாட்டேன். அப்புறம் மண்ணில் புரண்டு உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ தெரியல. அவள்தான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். சும்மா ஃபேமிலி ஃபேமிலிங்கற எனக்கு இல்லையா ஃபேமிலி? சிச்சுவேஷன் வரும்போது அது ஃபேஸ் பண்றதுக்கு. ஓ ஓகே. சோ நான் இது அவங்கள நான் தயார்படுத்துறேன். இதெல்லாம் சேர்ந்ததுதான் மணிமேகலை. இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனையா வரலாம், வராம கூட போலாம். சப்போஸ் வந்தா நீ ஃபேஸ் பண்ண ரெடினா லவ் பண்ணலாம். இண்டிபெண்டன்ட்டா ஒரு செல்ஃப் ப்ரூவனா ஒரு அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கான ஒரு பொண்ணா இருந்தா லவ்வுக்குள்ள வந்துட்டா அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு இன்செக்யூரிட்டிஸ் வந்துடுது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? சமம் போயிருமோங்கிற பயமா, ஏன் பவர் போயிருமோங்கிற பயமா? என் பவர் போயிருங்கிற பயமும் இருக்கலாம். அதானே உலக வழக்கம். எந்திரிச்சு இல்லைங்க. ஐம் இண்டிபெண்டன்ட், செல்ஃப் ப்ரூவன், செல்ஃப் மேட், ஸ்ட்ராங் உமன். இதான்ப்பா வருங்கால தமிழ்நாடு.
பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? அப்போ உங்க யாருக்கும் பொண்ணு கிடைக்காது. ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நோ மேரேஜ். நோ மேரேஜ்? எஸ். நீங்க எதிர்பார்க்குற அந்த அப்பாவி பெண் அப்ப யாரு, எங்க இருக்காங்க? கட்டு போட்டு சண்டை. ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? சமூகத்தினுடைய சில விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கப்ப ஒன்று சேர்ந்து உடைச்சு போடலாம். ஆனா நாமே பிரச்சனையா இருந்தா கஷ்டம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா